ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதி வந்து கோச்சிக்கிட்டு வந்து தமிழ் கூட அழைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. சாரதா அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆதியும் சரி ரத்னமும் சரி. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாரதி வந்து அந்த லெட்டரை படித்து முடிக்கிறான். படித்து முடித்தோடனே என்னை வாழ்க்கை பூரா இப்படி வந்து குற்ற உணர்ச்சியிலேயே உங்கள் கூட இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இப்படி என்னை சுற்றி வந்து இத்தனை பேர் இருந்து ஏமாற்றிருக்கீங்க சுயநலத்துக்காக அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த லெட்டரை கீழே போட்டுட்டு அங்கேருந்து மாடியிலேருந்து கிளம்பி கீழே வராங்க. கீழே வந்தப்போ கரெக்டாக வந்து சாரதா அம்மா வந்து கேட்குறாங்க பாரதி கிட்ட தடுத்து நிப்பாட்டி, பாரதி என்னாச்சு, தமிழ் பாப்பா எங்கே இருக்கா, ஆதி வந்து வந்துட்டானா, உன்னை வந்து பார்த்தானா அப்படின்னு சொன்னப்போ அங்கே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி கோபமாக வந்து சாரதாவை வந்து பார்க்குறாங்க. நான் போய் வந்து தமிழை அழைச்சிட்டு வரேன், இருங்க, என்னை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சாரதா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அறிவும் சரி இந்த பக்கம் ஸ்வேதாவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கிற எல்லா விஷயத்தையும் அமைதியாகவே இருப்போம், ஏதோ சண்டை வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு வந்து அறிவு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆதி வந்து கிளம்பி வந்து வந்துடுறாங்க இங்கே சென்னைக்கு. சென்னைக்கு வந்தோடனே, என்னப்பா ஆதி, நீ மட்டும் வந்திருக்க, தமிழ் பாரதி எங்கே இருக்காங்க, உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்ததான் சொல்லிட்டு போனான் அப்படிங்கிறப்ப, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அமைதியாக இருக்க, ஏதாவது பேசுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, என்ன விஷயம் நம்ம மறைச்சி வச்சுருந்தோமோ அந்த விஷயம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு. ரத்னம் அவர் வந்து செம கோவத்தில் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் என்னை வந்து மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கம் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. சாரதா அம்மா வந்து, என்னப்பா சொல்கிற, அதனால தான் பாரதி வந்து எதுவுமே பேசாமல் என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டுட்டு அங்கேருந்து ஒன்றும் பேசாமல் முறைச்சிட்டு போனாலோ. அம்மா, பாரதிக்கு எல்லா உண்மையும் தெரியுமா அப்படின்னோடனே, பாரதிக்கும் வந்து தெரியுமா, பாதி தான் தெரியும், மேற்கொண்டு வந்து இனிமேல் தான் வந்து இங்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து பாப்பா மேலே போய் பாரதியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அந்த லெட்டர் வந்து கீழே வந்து படித்து கீழே கிடக்கிறத விஷயத்த பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னா, பாரதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு தான்ப்பா நம்ம வீட்டை விட்டு போயிருக்கா, நான் மன்னிச்சிருப்பா, நான் தான் லெட்டரை ஒரு சமயத்தில் எப்படியும் உண்மையை சொல்லி ஆகணும்ல அவகிட்ட, அதனால தான் எழுதி கொடுத்துருந்தேன், அதை பிரித்து படித்து பார்த்துட்டா சந்தேகம் வந்து, இப்போ இனிமேல் வீட்டை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா, நடந்து முடிஞ்சதை வச்சு இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை, அவள் எங்கே இருக்கான்னு நான் தேடி கண்டுபிடிக்கணும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்பி ரத்தனத்தை பார்க்குறதுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே, சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறப்ப, பாரதிக்கு லெட்டர் மூலமாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு, அதனால் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போய் பார்த்தா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க பாரதி வந்து தமிழை அழைச்சிட்டு முன்னாடியே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாரதி வந்து எதுவாக இருந்தாலும் வந்து கோவத்தில் தான் போயிருப்பா தவிர வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவளை சமாதானம் பண்ணிடலாம், நீங்கள் இப்போ தைரியமாக இருங்க, நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ரத்னம் வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களை புரிஞ்சுக்கலையா தம்பி, அதே மாதிரி அவளும் புரிஞ்சுப்பா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவள் வந்து, அப்பா நான் கிளம்புறேன், நீங்கள் வந்து பாரதிக்கு சப்போஸ் இங்கே வந்தால் நீங்கள் வந்து தடுத்து நிப்பாட்டி வைங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க, பாரதி வந்து தமிழை பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. தமிழ் விளாண்டுட்டு இருக்கப்ப, வா கிளம்பி போகலாம் பஸ்ஸில் அப்படின்னோன்னே, பஸ்ஸில் எல்லாம் எதுக்கு, அப்பாவை வர சொல்லு, நான் வந்து கார்லேயே போயிடலாம்ல அப்படின்னோன்னே, இல்லை நான் சொல்கிறத கேளு அப்படின்னோன்னே, ஏமா இப்படி இருக்க, இரு நான் ஒரு செகண்ட் போய் போய் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே போகிற, அதெல்லாம் ஒன்றும் ஃபோன் பேச வேணாம், நீ என் கூட வா, பஸ்ஸில் போனால் தான் ஜாலியாக இருக்கும், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, கேட்குறம்மா அப்படின்னோடனே செருப்பு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு தமிழை வந்து ஆட்டோவில் அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து ஆதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே, என்ன மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறத பார்த்தா ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து அறிவு வந்து போகிறாங்க. போய் பார்த்தா அந்த லெட்டரை வந்து கீழே கிடக்கிறத ஸ்வேதாவும் சரி எல்லோரும் படித்து பார்த்துட்டு, ஆக மொத்தத்தில் எல்லா உண்மையும் தெரிஞ்சு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா, இவங்க வந்து இனிமேல் இதுதான் வந்து பாரதி வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறா, நம்ம எதுவுமே செய்ய வேணாம், இவங்களாம் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறத வந்து பார்த்து சந்தோஷப்படணும், நம்மளை வந்து மேற்கொண்டு எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க, இப்போ பாரு அவங்களே வசமாக சிக்கிக்கிட்டாங்க, இதில் நம்மளும் சொல்லலை, அது தானாக நடந்திருக்கு, அதை வந்து இவங்க 2 பேரும் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டால் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இந்த பக்கம் பாரதி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்காங்க. சாரதா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க.